திருமணம், அன்னதானம், வள்ளி திருமணம், நாடகம் என களை கட்டும் சேது மற்றும் தமிழ்ச்செல்வியின் திருமணம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சின்ன மருமகள் சீரியல்ல நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னாங்க இந்த வீடியோவில் பார்க்க போறோம். தமிழ்ச்செல்வி கல்யாண நாள் கொண்டாட்டத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க ராஜாங்கம் சொல்லவும். அதுக்கப்புறமா அதுக்கான வேலையில சேது இருக்காரு. அப்போ சேது, நடேசன், கருப்பு எல்லாருமே சேர்ந்து 15 ஜோடிக்கு இலவசமா கல்யாணம், அவங்களுக்கான பொருள் எல்லாம் வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லி ஃபிளெக்ஸ் எல்லாம் அடிச்சு வச்சுட்டு இருக்காங்க. இதுக்கு இடையில கருப்பு வந்துட்டு உங்க மாமனார் கிட்ட பேசு அப்படின்னு சொல்றாரு. அவரையும் நாளைக்கு அந்த கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது சேதுவும் சரின்ட்டு ஃபோன் பண்ணி அவங்களையும் வர சொல்றாரு. சரிங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரே சந்தோஷம். இங்க தாமரையும் அவங்க அம்மாவும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப என்ன பேசுறாங்க அப்படின்னா, இப்படி இத்தனை பேத்துக்கு வந்து கல்யாணத்துக்கு இவங்க செலவு பண்றாங்க, 1.5 கோடி கிட்ட செலவாகுது அப்படின்னு சொல்லி தாமரை சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ சாவித்திரி சொல்றாங்க, நம்ம ஏதாவது பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல, நம்ம 2 ஜோடிய இடையில சேர்த்து விட்டோம்னா வர்ற இதுல பாதி பாதி நம்ம கமிஷன் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, இது கூட நல்ல ஐடியாவா இருக்கே, ஆனா யார் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாமரை கேக்குறாங்க. இப்ப சாவித்திரி சொல்றாங்க, நம்ம மூர்த்தி இருக்கான்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவளுக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. பரவாயில்ல, அவன் வைஃபே இன்னொரு தடவை கல்யாணம் பண்ணிக்கட்டும், இன்னொரு ஜோடி யாராவது பிடிச்சுக்குவோம், 2 பேருமே பாதி பாதி எங்களுக்கு கொடுத்துறணும் அப்படின்னு சொல்லும்போது 2 பேருக்கு சேர்த்து 30 லட்சம், இப்ப நமக்கு 15 லட்சம் கிடைக்குது இல்ல, அப்படி பாரு அப்படின்னு சொல்லும்போது நல்ல ஐடியாமா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சாவித்திரி வந்துட்டு அவங்க அந்த மூர்த்தின்னு சொன்னாங்களே, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த வந்து வெளிய நின்னு காவியா வந்து கேட்டுறாங்க. அட பாவிகளா, எல்லாத்துக்கும் நல்லது செய்யணும்னு நினைச்சா நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களா? இருங்க, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பிளான் போடுறாங்க. சோ இதுக்கப்புறம் அடுத்த நாள் விடிஞ்சிருது. நல்லபடியா வந்துட்டு அந்த மாதிரி 15 ஜோடிக்குமே கல்யாணம் நடக்குது. கல்யாணம் நடந்துட்டு அவங்களுக்கான பொருள் எல்லாமே, சீர்பொருள் எல்லாமே குடுக்குறாங்க. சாப்பாடு, நல்லா கல்யாண விருந்து, அன்னதானம் போடுறாங்க. தமிழ்ச்செல்வி எல்லாத்துலயுமே முகம் சுளிக்காம கலந்துக்கிறாங்க. அத முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு வள்ளி திருமணம் அந்த நாடகம் போடுறாங்க. அதுக்கு நெறைய பேர் வந்துட்டு எல்லாருமே வந்து பாக்குறாங்க. சோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது? இந்த கல்யாணம் எந்த குழப்பம் இல்லாம நடக்குமா? இல்ல இடையில அந்த மூர்த்திய வந்து காவியா கண்டுபிடிச்சு சொல்லுவாங்களா? என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இனி வர்ற வீடியோல ஒண்ணு ஒண்ணா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.